ஸ்ரீ குருபியோ நமஹ. அகஸ்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடம் அதை நடத்தின்னு வர பிரபல ஜோதிடர் சீதாராமன் அவர்களோடு இணைந்து அடியன் கேவி ஸ்ரீதரன் உபன்யாசகர் உங்களோட ஜோதிடமும் ஆன்மீகமும் கலந்த சில விஷயங்களை, புதிய விஷயங்களை, தெரியாத விஷயங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த அதிர்ஷ்ட ஜோதிடம் சேனல் மூலமாக உங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். அடியன் கேவி ஸ்ரீதரன் உபன்யாசகர். நம்ம சந்திக்க போகிற நபர் அகத்தியர் அதிர்ஷ்ட ஜோதிடத்தினுடைய நிறுவனர் பிரபல ஜோதிடர் சீதாராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது மாந்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாந்தியை பற்றி நிறைய பேருக்கு சரியான தெளிவு இது வரைக்கும் இல்லவே இல்லை. உங்கள் மூலமாக அதை நேயர்களுக்கு தெளிவுபடுத்தணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். நல்ல கேள்வி. இப்போ மாந்தி அப்படின்றது 9 கிரகத்தில் சம்பந்தமில்லாத ஒரு கிரகம், 10வதா கேரளாவில் இது ரொம்ப மிகைப்படுத்தி பார்க்கப்படுது. அந்த மாந்தி என்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சனியனுடைய மகன். இவர் என்ன பண்ணுறார், இவரோட வேலை என்ன ஜாதகத்தில் கிரகத்தில் அப்படின்னா நெகட்டிவ், அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் இருந்தால் தான் உலகம் எல்லா விஷயத்துலையுமே இயங்குது இல்லையா? அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் அப்படின்னும் போது நம்ம கடவுள்ன்றோம். கெட்ட விஷயங்கள் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வேணும். நிறைய பேருக்கு சனி பகவானை சொல்கிறாங்க, ஐயோ 7 சனி வந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி மாந்தின்னு ஒருத்தர் இருக்கார். இவர் சனி பகவானுடைய மகன். இந்த மாந்தி இல்லைன்னா உலகத்தில் நெகட்டிவ்ன்றதே கிடையாது. ஸோ இதுவும் இருந்தால் தான் இப்போ கடவுள்கிட்ட நம்ம போக முடியும். ஒரு பிரச்சனைன்னு வந்தால் தான் நம்ம தெய்வத்துக்கிட்ட போக முடியும் இல்லையா? அப்படிப்பட்ட மாந்தி ஜாதகத்தில் எங்கே இருக்காருன்றதை பொறுத்து தான் ஒவ்வொருத்தருடைய விஷயமும் நிர்ணயிக்கப்படுது. அதாவது கெடுதல் மட்டும்தான், நல்லதில்லை. அதாவது எந்தெந்த இடத்துல எந்த பாகத்தில் இருந்தால் அவர் என்ன தன்மை, அவர் என்ன பண்ணுவார் அப்படின்றது நிர்ணயிக்கப்படுது. அப்படி அந்த மாந்தி 1வது இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் இருந்தார் அப்படின்னும் போது அவருக்கு அந்த தலையில் பிரச்சனை, தலையில் கட்டி, இந்த தலையில் கேன்சர் வருது, இந்த பிரெயின் ஹியூமர்லாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்புறம் அந்த புத்தி பேதம், அந்த பைத்தியம் பிடிக்கிறது, திடீர்னு தேவையற்ற பேச்சுக்களை பேசுறது, என்னப்பா ஒரு சிந்தனையிலேயே இருக்க மாட்டானா அப்படின்றது, நல்ல அதாவது எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கிறது, இப்படி பல பிரச்சனைகள் மாந்தினால் ஏற்படும். இது நம்ம என்ன நினைப்போம், நமக்கு 7 சனி போல இருக்கு, குழு நல்லா இல்லை போல இருக்கு, அதனால தான் நம்ம இப்படி இருப்போம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் இவங்களுடைய ரொட்டீன் ஒர்க்கில் அது அவங்களுக்கே தெரியாது. இப்போ 2வது ஸ்தானத்தில் மாந்தி இருக்கார் அப்படின்னும் போது குடும்பத்தில் கை வச்சுருவார். ஃபேமிலி உடஞ்சி போகிறது, தனித்தனியாக இருக்கிறது கணவன் மனைவி, அதுக்கப்புறம் படிப்பு பாதியில் நின்று போகிறது, இப்படி பல அதாவது குடும்பம், வாக்கு, நேத்திரம், கண்ணு பிரச்சனை, சின்ன வயசுலேயே கண்ணாடி போடுறது, பேசும்போதே ஏடாபடமாக பேசுறது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இவன் திரும்ப பிடிச்சவன்பா, பேசும்போதே தென்னாவட்டெலாம் பேசுவான், ஏடாபடமாக பேசுவான், இவங்ககிட்ட ஜாகிரதையாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். நம்ம நல்லாவே பேசினா கூட அந்த வார்த்தை புரிதல் தவறாக எடுத்துப்பாங்க. அதெல்லாம் கிரகங்களுடைய விளையாட்டு. நிச்சயமாக. அப்படி அந்த பேசும்போது தேவையற்ற பேச்செல்லாம் பேசுறது, இந்த மாதிரி இந்த படிப்பு பாதியில் நினைக்கிறோம், நல்லா படிப்பாங்க பாதியில் நினைக்கிறோம். அப்புறம் வாக்கு, அதை முதலே சொன்னேன், கண், நேத்திரம், குடும்பம், அதுக்கப்புறம் தனஸ்தானம்னு சொல்கிறது, 2வது இடமும் தனஸ்தானம் தான். அப்படிப்பட்ட கையில் பணமே நிற்கல சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த மாந்தி 2ல் இருந்தாலும் இந்த மாதிரி தொந்தரவுலாம் ஏற்படும். இப்போ 3வது ஸ்தானம்னு எடுக்கும்போது மாந்தி தைரியத்தை கெடுத்து விட்டுருவார். நம்ம எவ்வளோதான் வீரமாக இருந்தாலும் இந்த தைரியத்தை கெடுத்து விட்டுருவார். எப்படிப்பட்ட பயம் ஏற்படும்னா மாந்திரிக பயம் ஏற்படும். ஒரு சில பேர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சின்ன பிரச்சனை இருந்தாலும் சார் அவங்க ஏதோ பண்ணிட்டாங்களோ, நம்மளை எங்கள் சொந்தக்காரங்க ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்கள் சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இந்த மாந்திரிக செயல்பாடுகள்லாம் நம்ம விசித்திரமாக தெரியும். கரெக்டு. மாந்திரிக சம்மந்தப்பட்ட தோஷத்தை கொடுப்பார், அதாவது பயத்தை கொடுப்பார். இப்போ 4வது இடத்துல மாந்தி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போது 4வது இடம் 3வது இடம் நான் சொல்கிறேனே தவிர எந்த லக்னத்திற்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, நம்ம அதை தனியாக பேசுவோம். நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு மாந்தி இந்த இடத்துல இருந்தால் இந்த பிரச்சனைன்றது பொதுவான விஷயத்த சொல்கிறேன். இப்போது கடக லக்னம்னா அது மாந்தி 2வது இடம்னா சூரியனோட வீடு இருக்குது, சிம்மம். அப்போ அதோட பலன் வேற மாதிரி இருக்கும். நான் இப்போ சொல்கிறது காமியத்தை வச்சு தான் துல்லியமாக இன்னும் கணிக்க முடியும். பொது பலன்கள் சரியா சொன்னீங்க. இப்போ 4வது இடத்துல இருக்கும்போது ஹெல்த் சம்மந்தப்பட்ட, வீடு சம்மந்தப்பட்ட, அதாவது கட்டின வீடு 2 இருக்கும், அவர் போய் வாடகை வீட்டில் இருப்பார், சொந்த வீட்டில் இருக்க முடியாது, நிலைமை தகராறாயிடும்.
அம்மாவுக்கு வந்து மனக்கவலை கொடுப்பார், தாயாருக்கு உடல்நிலை, அதுக்கப்புறம் இவர் வண்டி வாகனம் எவ்வளோ வச்சுருந்தாலும் ஏதாவது பழுதாகிட்டே இருக்கும், ரிப்பேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட்டு, செஸ்ட்டு, நுரையீரல் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பீரியட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, டக்குன்னு பாதிக்கிறது அப்படின்னா இந்த மாந்திலாம் இந்த மாதிரி சம்மந்தம் இல்லாத இடத்துல இருந்தாங்கன்னா, 4வது இடத்துல இருந்தாங்கன்னா உடனே பாதிக்கும், வேற ஒன்றும் இல்லை. அந்த பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாக இருந்து பாதிக்கும். இது சயின்டிஃபிக்கலாகவும் சொல்லலாம். 5வது இடம் பார்த்தீங்கன்னா புத்திரஸ்தானம் சொல்லுவோம், பூர்வ புண்ணியஸ்தானம் சொல்லுவோம். இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தை பாதிப்பு கொடுக்கும். அதாவது புத்திர பாக்கியம் கம்மியாக இருக்கலாம், ஹேண்டிகாப் குழந்தைங்களாம் வந்து பிறகுது இல்லையா, அந்த மாதிரி மனக்கவலை கொடுத்துருவார். இல்லை அந்த குழந்தைங்க படிக்காமல் இருக்கும், வீட்டுக்கு வந்து ஒத்து வராமல் இருக்கும், இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கும். இப்போ 6வது இடம் அப்படின்னு சொன்னாக்கா ருண ரோகஸ்தானம்னு சொல்லலாம். 6வது இடம் வியாதி, அதாவது மாந்திரிக சம்மந்தப்பட்ட, அதாவது சூனிய வச்சுட்டாங்கன்னு சொல்கிறோம். இது நான் சொல்கிறது கம்ப்ளீட்டாக மாந்தியை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன், மற்ற கிரகங்கள்லாம் இல்லை. சூனிய வச்சுட்டாங்க சார் அப்படி இந்த மாதிரிலாம் சொல்கிறது மாதிரியே இருக்காது. கரெக்டு. இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்து அதே மாதிரி தேவையற்ற கடனை கொடுத்துருவார். யாருக்காவது கையெழுத்து போட்டு அவங்க வந்து ஓடி போயிடுறது, இவங்க மாட்டிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் 6வது இடத்துக்கு சம்மந்தப்பட்ட இடம். இப்போ 7ன்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே வேணாம், கணவன் மனைவி 24 பிரச்சனைகள், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் போடுறது, தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அஷ்டமஸ்தானம்னா அதுலேயும் சனி பார்த்து சனியோடைய சேர்க்கையெல்லாம் இருந்ததுன்னா, அதாவது அகால மரணம் சொல்லுவாங்க, இந்த சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்து அஷ்டமஸ்தானத்துக்கு உண்டான ஒரு பலனை கொடுப்பார். 9வது இடம் மறுபடியும் அகைன் புத்திரஸ்தானம்னு எடுத்துக்கலாம், பாக்கியஸ்தானம்னு எடுத்துக்கலாம். நம்ம பாக்கியத்துக்கு ஃபுல்லாக சுத்தே வரல சார், நான் 15 வருஷமாக கோர்ட்டில் இருக்கேன், கேஸில் என் பணமே போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வரவிடாமல் பண்ணிடுவார். 10வது இடம் ஜீவனஸ்தானம், உங்களுக்கு தெரியும், சாப்பாடு, வருமானம். இந்த தொழிலில் வந்து எந்த வேலை செஞ்சாலும் உறுப்பு இல்லை சார், எனக்கு வேலை செஞ்சாலும் வருமானம் இல்லை, இன்க்ரிமெண்ட் இல்லை, சேலரி கேட்ட ஊதியம் இல்லை, என்னை வந்து ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. மாந்தி இருக்கிறதுலையே 11வது இடம் தி பெஸ்ட். இப்போ இவ்வளோ பிரச்சனை சொன்னீங்க இல்லையா, 11வது இடத்துல ஒரு இடத்துல யாருக்காவது ஜாதகத்தில் மாந்தி இருந்தாருன்னா அவரை மாதிரி ஒரு அதிர்ஷ்டமான ஒரு ஜாதகமே இல்லைன்னு சொல்லலாம். மற்ற கிரகங்கள்லாம் வேலை செய்யலைன்னா கூட மாந்தி வேலை செஞ்சுருவார். அப்படி எப்படின்னா சார் வேலை செய்வார் அப்படின்னு பார்த்தா மாந்திரிக தோஷமே இருக்காது. அடுத்து உங்களோட திருஷ்டி, பொறாமை, வைத்தறிச்சல், ஈவன் ஒரு மந்திரவாதியை கூட்டின்னு வந்து இவருக்கு எதாவது பண்ணுன்னு எதிர்க்க உட்கார வச்சா கூட அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவர் மந்திரவாதி பார்த்து ஐயோ பலமான ஜாதகம், இதை ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்துட்டு நடை கட்டிடுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம், அற்புதமான இடம் வந்து 11வது மாந்திக்கு. ஸோ மறுபடியும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இது 11ல் மாந்தி இருக்குது சார்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார்னா அது கிடையாது, அது இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து, ஜாதகத்தை பொறுத்து பார்த்துதான். ஆனால் பொதுவான பலன் மாந்தி 11ல் இருந்தால் ரொம்ப விசேஷம். ஸோ 12ல் இருக்கக்கூடிய மாந்தியினால அயன சயனம், தூக்கத்தை கெடுத்து விட்டுறாரு சார், படுத்தாலே கெட்ட சொக்கணும், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஒரு சில பேர்லாம் பார்ப்பீங்க எங்கே படுத்தாலும் தூங்குவாங்க, எப்படி படுத்தாலும் தூங்குவாங்க, படுத்தோன்னு தூங்கிடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டம், ஒரு பெரிய வரப்பிரசம், ஆரோக்கியம். ஸோ இந்த மாந்தி 12ல் இருந்தால் ரொம்ப அவங்கள தூக்கத்தை வர விடாம, அதனால ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி தொந்தரவுலாம் கொடுப்பாங்க. ஏன்னா பகலில் வந்து அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, டென்ஷனில் இருப்பாங்க, அடுத்தவங்க பேசும்போதே கோவம் வரும், இந்த மாதிரி தொந்தரவுலாம் வந்து மாந்தி ஏற்படுத்துவார். ஸோ மாந்தியினுடைய பொதுவான பலன்கள் இதெல்லாம் மிக சிறப்பு. இதில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் நேயர்கள் சார்பாக. என்னன்னா, கெட்டவன் கெட்டிடில் ராஜயோகம்னு சில கிரகங்கள் கெட்டு போகும்போது அது சுப பலனை கொடுக்குன்றாங்களே, அது மாதிரி நீங்கள் 11வது இடத்துல இருக்கிறது சுபம்னு சொல்கிறீங்க. அப்போ மற்ற கிரகங்களுக்கு மற்ற இடங்களில் இந்த மாந்தி 11 தவிர இருக்கிற இடங்களில் மற்ற இடங்களில் இவர் இருக்கும்போது ஏதாவது கிரக சேர்க்கையினால இது நல்லவராக மாறுறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அல்லது ஏதாவது பரிகாரங்கள் மூலமா இதை வந்து அவங்க சரி பண்ணி குரு பார்வை இருந்தா? நிச்சயமா அதாவது இந்த குருவோட சேர்க்கையும் குருவோட பார்வையும் மாந்திக்கு இருந்தால் நிச்சயமா அவருக்கு வந்து ஒரு 20 to 30% ரிடக்ஷன் இருக்கு, தப்பிக்கலாம். அது ஒரு விஷயம். இப்போ மாந்திக்குன்னு ஏதாவது கோவில் இருக்கா சார், மாந்திக்குன்னு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக இருக்குது. நம்ம சென்னையில் வந்து அரக்கோணத்துக்கு பக்கத்தில் திருவாலங்காடுன்னு ஒரு மாந்தீஸ்வரர் டெம்பிள் இருக்குது, கோவில், அற்புதமான ஒரு இடம். அங்கேயும் பரிகாரம் மாந்திக்காக பண்ணுறாங்க. அதே மாதிரி
நீங்கள் கும்பகோணத்துக்கு போனீங்கன்னாக்கா நாச்சியார் கோவிலில் பக்கத்துலேயே திருநறையூர் அப்படின்ற ஒரு ஊரில் ராமநாத சுவாமி கோவிலில் மாந்திக்கு பரிகாரம் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி குளிகை நேரத்தில் மாந்தி பரிகார தோஷம் பண்ணலாம். போனாக்கா அங்கே மிகச்சிறப்பாக பண்ணித்தராங்க. போனவங்களுக்கெல்லாம் மாந்தியோட தாக்கங்கள் கம்மியாகி நிறைய விஷயங்கள் சரியாயிருக்கு. இப்போ உதாரணத்துக்கு 7வது இடத்துல ஒருத்தருக்கு நான் பார்த்த ஜாதகத்திலே 7வது இடத்துல மாந்தி இருந்து கல்யாண தோஷம் இருக்குது அப்படின்னா மாந்திக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்து உடனே கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ நம்பிக்கை இதில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்பனாலும் கிரகங்கள் வேலை செய்யும்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். நம்பிக்கைன்றது நம்மளை பொறுத்து. ஆனால் வேலை செய்யக்கூடிய கிரகங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அதனால அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, ஒரு மழை பெய்யுதுன்னா ஊருக்கே கூரை போட முடியாது, ஆனால் நீ குடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம சுயஜாதகத்தில் ஒரு இடத்துல இந்த மாதிரி கெடுதல் இருக்குன்னா அந்த கெடுதலை தடுக்கிறதுக்கு என்னவோ அதை நாம் செய்து கொள்ள முடியும். ஆமாம், அப்படின்றத மிக சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப ஸோ இதில் வந்து மாந்தி பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். மாந்தியை பற்றி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். இல்லை, எனக்கு தெரிந்த சந்தேகங்களை கேட்டுட்டேன். அதாவது எப்படி தோஷம் நிவர்த்தி பண்ணிக்கிறது, அதை எங்கே போய் நிவர்த்தி பண்ணிக்கிறது, எந்த கிரகத்தோடு சேர்ந்தா நிவர்த்தி பண்ணுறது, இதெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க. இன்னொரு செக்மெண்ட்லேயே நாம் இதை மாந்தியை பற்றி இன்னும் தெளிவாக நம்ம பேசலாம். சந்தோஷம். இப்போது ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஜோதிட ரீதியாக கேட்டதில் இப்போ தெளிவுபடுத்தியாச்சு. ஆன்மீக ரீதியாக எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அது மக்களுக்கும் நீங்கள் வந்து சொல்லணும்னு விரும்புகிறேன், நேயர்களுக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா மிக நீண்ட நாளாக சந்தேகம் இருக்குது. அதாவது இப்போ துர்கை அப்படின்னு எடுத்தோம்னா நம்ம சிம்மமோ இல்லை புலியோ வாகனம். இப்போ பெருமாளுக்கு கருடன் வாகனம். இப்போ பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூஞ்சூர் வாகனம். முருகனுக்கு பார்த்தீங்கன்னா மயில் வாகனம். இப்படி பல தெய்வங்களுக்கு ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு வாகனம்னு ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது. இப்போ நம்ம உற்சவம் போது பார்ப்போம், 10 நாள் உற்சவத்தில் பெருமாளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வாகனத்தில் வருவார். இப்படி இருக்கும்போது இந்த சேஷன், அது பாம்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஆதிசேஷன். இந்த பாம்புன்றது, இந்த நாகம்ன்றது, இந்த கான்செப்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு முருகன் கீழே வந்து முருகன் கீழே பாம்பு இருக்கும். பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வயிற்றுல பாம்பு இருக்கும். சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்தில் பாம்பு இருக்கும். பெருமாள் பார்த்தீங்கன்னா பார்க்கடலில் பாம்பில் தான் படுத்திருக்காரு. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்றது எனக்கு ரொம்ப நாளாக எனக்கும் சந்தேகம், மக்களுக்கும் சந்தேகம் இது இருக்குது. இந்த பாம்பு ஏன் எல்லா சுவாமிகிட்டையும் ஒன்றிணைஞ்சு இருக்குது அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்தணும். நல்ல அருமையான ஒரு கேள்வி. அருணகிரிநாதர் திருப்புகழில் பாடும்போது பார்த்தீங்கன்னா, நாதபிந்து கலாதி நமோ நம, வேதமந்திர ஸ்வரூபா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, வெகு கோடி அப்படின்னு ஒரு திருப்புகழ் பாடிருக்காரு. இதில் நாதபிந்து கல ஆதி அப்படின்னு பாடுறாரு. நாதமும் பிந்துவும் சேர்ந்தாதான் ஒரு குழந்தையுடைய ஜனனமே உண்டாகுது. அதில் நாதமாக இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தேன்னா அது வந்து அம்பாள். அதில் பிந்துவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தேன்னா பகவான். இந்த பகவானும் பகவதியாக இருக்கிற இறை சக்திகள் ரெண்டும் கூடும்போது தான் சிருஷ்டி அப்படின்றதே உண்டாகுது. சிருஷ்டி, சிதி, சங்காரம், திரோபமும், அனுகிரகமும், பஞ்சகிருத்தியம்னு 5 தொழில்கள் பகவான் செய்கிறா சொல்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல்னு சொல்கிறோம். இதில் முக்கியமாக முதல்ல படைத்தல்ன்றதே எங்கேருந்து வருதுன்னா இந்த நாத பிந்து சேர்க்கையினால்தான் உண்டாகுது. இதுக்கு யார் வந்து ஆதாரபூர்வமான சக்தியாக இருக்காருன்னா நாகமாக இருக்கிற குண்டலினி அப்படின்றதான அந்த சக்தி தான். அதை பிராணசக்தின்னு சொல்லுவோம். நம்ம யோகாவை பிராணசக்தின்னு சொல்கிறோம். அது அண்டத்திலையும் இருக்குது, பிண்டத்திலையும் இருக்குது. நமக்கு அண்டத்தில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பிண்டமாகி நம்ம தேகத்திலையும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா வெளியில் நெருப்பு இருக்குன்னா நம்ம நாக்கிலே நெருப்பு இருக்குது. அதனால தான் தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாது, நாவினால் சுட்டப்படுன்னு சொல்கிறோம். வெளியில் சூரிய சந்திரன் இருக்க மாதிரி நம்ம கண்கள் இருக்குது, வெளியில் ஆகாசம் இருக்க மாதிரி நம்ம காதுகள் இருக்குது. இப்படி எல்லாமே வெளியில் என்னெல்லாம் இருக்கோ புறத்தில் இருக்கிறது அகத்தில் இருக்குது. ஒரு சின்ன சந்தேகம், இந்த சூரியன் வந்து நம்ம வயிற்றுல இருக்கு, அதனாலதான் வந்து ஜீரண சக்தி ஆகுது அப்படின்னு சொல்றாங்களே, அது வந்து ஆமா கலைகள்னு சொல்றோம். அதைத்தான் சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலை அப்படின்னு சொல்லுவோம். இதைத்தான் 3 நேத்திரங்களாக பரமேஸ்வரன் வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லுவாங்க. இடது கண்கள் சந்திரன், வலது கண் சூரியன், ஊர்துவ நேத்திரமா இருக்கிற நெற்றிக்கண் வந்து நெருப்பு, அக்னி அப்படின்னு சொல்றோம். இது 3 நாடியா இருக்கு. அதுதான் சூரிய கலை, சந்திர கலை, அக்னி கலைன்னு சொல்லுவோம்.
இதை வந்து ஜோதிடத்துலேயும் சொல்கிறாங்க, யோகாலையும் சொல்கிறாங்க. சந்திர நாடி, சூரிய நாடி, நடுநாடி அப்படிலாம் சொல்கிறாங்க. வளநாடி, இடநாடி, நடுநாடின்னு சொல்கிறாங்க. இந்த நாடிகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது குண்டலினி அப்படின்ற சக்தி. அந்த சக்தி தான் இந்த 3 நாடிகள் வழியாக நம்முடைய பிரம்மரந்திரம்ன்றதான சிரசுக்கு ஏறுது. அதை ஏற்றத்துக்காக வழிதான் இந்த யோகா. இப்போ இந்த 2.5 அரை சுற்றா ஒரு பாம்பு ரூபத்தில் தான் அந்த குண்டலின்றதான பிராணன் இருக்கு. அந்த பிராணசக்தி மூலாதாரம்ன்ற இடத்துல இருக்கு. அதனால தான் மூலாதாரத்துக்கு அதிபதியாக இருக்கிற பிள்ளையார் வந்து தன்னுடைய இடுப்புல வந்து அதை கட்டின்னு இருக்கார், நாகத்தை. அது நாகத்தின் உருவா இருக்கிறதா கட்டின்னு இருக்கா. ஆனால் ஆதிசக்தி நடமிடக்கூடிய பராபரைன்ற சக்தியானவள் சிவனோட பிரம்மரந்தத்தில் இருக்கிறதுனால தான் அவர்கள் 2 பேருக்கும் சடை மேலே வந்து பாம்பு இருக்கு. சிவனும் சடை மேலே பாம்பையும் சுட்டிருக்கார், சந்திரனை வச்சிருக்கார். ஏன்னா அந்த சந்திரகலை வழியா மேலே அந்த அமிர்த கலையானது இந்த பிராணம் உச்சிக்கு போனோம் தான். ஒன்றை முடி மேலே அவர் சடையும் வச்சிருக்கார், சடை மேலே பாம்பையும் வச்சிருக்காரு, சந்திரனையும் வச்சிருக்காரு. அப்படின்னு இதெல்லாம் தத்துவங்கள். அது போல பராபரையா அவர் சிவசக்தியா அவளும் சடையில பாம்பு வச்சிருக்காரு. நாராயணன் ஏன் படுத்துட்டு இருக்காருன்னா அவர் வந்து காக்கும் தொழிலை உடையவர். அவர் காக்கும் பொழுது யோக நித்திரை பண்றார். அப்படி சாந்தாகாரம் செய்யணும்னு யோக நித்திரை பண்ணும்போது அந்த குண்டலினியானது மேலேயும் போய் தெரிச்சிடாம கீழே டவுன்லோடு போனால் பிறப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஒருத்தருடைய குண்டலினி விரயமானா பிராணசக்தி அவன் நிறைய குழந்தை பெற்றுட்டே இருப்பான், அவனுடைய வீரியம் கெட்டு போயிடும். இந்த வீரியத்தை கட்டுப்படுத்தி அவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கறதுக்கு தான் இந்த யோகான்னு கொண்டு வந்து அதை சிரத்துக்கு ஏற்றணுன்ட்டு இந்த கலைகள் வழியாக ஏற்றுறாங்க. அதையே முறையாக ஏற்றலைன்னா எப்போவுமே அந்த பிராணன் சொல்லக்கூடிய அந்த நாகம் இருக்கு, அது நடுநாடி வழியாக அந்த அக்னிகலை வழியாக மேலே வந்து பிரம்மரந்திரம் போகணும். அப்படி இல்லாமல் சூரிய கலையிலையோ சந்திர கலையிலையோ தெரிக்க விட்டுட்டா அவனுக்கு மனது கெட்டு போகிறதுக்கோ பைத்தியம் பிடிச்ச நிலையெல்லாம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்படிதான் நிறைய பேர் வந்து அவருடைய சித்தர்கள்னு கொண்டாடுறாங்க. அவர் வந்து எதையோ பார்த்து எதையோ சொல்லும்போது இவர் சித்தர் யோக நிலையில் இருக்கான. அது யோகம்தான். ஆனால் யோகத்தை முழுமை அடையாத அந்த சித்து நிலைக்கு போய் சித்துக்களில் ஈடுபடுறவங்க சித்தர்னு சொல்கிறோம். ஆனால் மகாஜானியாக இருக்கிற பிரம்ம ரிஷியாக இருக்கிறவங்கெல்லாம் அந்த சகசிரார தலத்தில் பராபரி தரிசனத்தை பார்த்துட்டாங்கன்னா அவங்க அதுலேருந்து அகல மாட்டாங்க. அந்த அமிர்தம் உள்ளே சொட்டுறதுனால தான் இதுக்கு உள்நாக்குன்னு பேர். 18 சித்தர்களே புண்ணாக்கீசர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் உள்நாக்கில் அந்த அமிர்தத்தை அடக்கினதுனால அவர் உள்நாக்கி ஈசரை போல அமிர்தத்தை சிரசில் அடக்கினதுனால அந்த அமிர்தத்தை சாப்பிட்டவங்களுக்கு இறப்பு என்பதே கிடையாது. பிறப்பிலி பிஞ்சகன் பேரருளாளன், இதைத்தான் மணிவாசகர் திருவாசகத்தில் சொல்றார். அப்போ நாராயணன் ஏன் படுத்துருக்காருன்னா அவர் காக்கும் சக்தி, அவர் அடக்கி வச்சாதான் அந்த ஆயுளானது நீண்டுட்டே இருக்கும். அப்படின்றதுனால தான் இப்போ சொல்லுவாங்க பிராணனை அடக்கினா நீண்ட வாழ்வு பெறலான்னு. அதனால அவர் என்ன பண்ணாருன்னா பாம்புக்குள்ளேயே படுத்திருக்காரு. அந்த குண்டலினி சக்தியை நமக்குள்ள அடக்கி வைக்கணும் அப்படின்னா கும்பகம்னு பேர் அதை சொல்லுவாங்க. அப்படி அடக்கி வைக்கிற தொழில் அவர் பண்றாரு. இதே முருகர் பார்த்தீங்கன்னா நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான்னு அவர் வந்து ஒரு மாம்பழத்துக்காக உலகத்தை படைக்கிறேன்னு சுற்றி வந்து பயணியில போனா சொல்லி இதெல்லாம் தத்துவம் தான். ஏன்னா நீல ஜோதின்றது தான் நம்முடைய சகசிரார தலத்திலிருந்து இறங்கக்கூடிய பிராணசக்தி. சூரியகலை சந்திரகலைக்கு நடுவில் இந்த நடு நெற்றியில ஜொலிக்கணும். இன்னைக்கும் உங்களுக்கு புரியும்படியா சொல்றா, ஒரு கேஸ் ஸ்டவ் மூட்டிங்கன்னா அந்த பர்னர் நல்லா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா சுற்றி ஓட்ட வழியா எரிஞ்சதுன்னா அது சிகப்பா எரியும். அப்படி எரிஞ்சா கறி பிடிக்கும், உணவு பதமாகாது. ஆனால் நீளமா ப்ளூ ஃப்ளேம்ல எரிஞ்சாதான் கறி பிடிக்காது, உணவு பதமாகும். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா இந்த தீ வந்து சிகப்பா தான் இருக்கு, ஆனா அது நீல மணியா இந்த லலாடஸ்தானம் பேரு, இதுக்கு சுப்பிரமணியோகம்னு பேரு. இந்த இடத்துல நீளமா ஜொலிக்கணும். அதான் நீல சிகண்டி நீலமயில் சொன்னா குருநாதர் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் காலத்தை வென்றிருப்பார் வெறும் கருணிகளேன்னு அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்தில் பாடுறார். அப்போ இந்த ஜோதி இங்க வச்சுட்டா அது வள்ளலார் கூட அழகா பாடுறார். அதாவது சண்முகத் தெய்வமணி உன்முகச் செய்வமணி சண்முகத் தெய்வமணியே உன்முகச் செய்வமணி, உன்முகமா அந்த ஒளியை பார்க்கணும்டா. அப்போ பிராணசக்தியா இருக்கிற குண்டலினி சர்பவடமா போய் உள்ள போகுது. அதைத்தான் அவர் என்ன பண்றாருன்னா மயிலா தன் காலில் பார்த்தீங்கன்னா முருகன் மயில் மேலே உட்காந்துருப்பார். மயில் காலில் அந்த பாம்பை அடக்கி வச்சுருக்க மாதிரி அந்த பட சித்திரம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஏன்னா முருகனுடைய அந்த பிராணனாகிய சக்தியை நீங்கள் கொண்டாந்துட்டீங்களா சுப்பிரமணியம்னு ஆட்டோமேட்டிக்காக இந்த குண்டலினி சக்தி கட்டுப்படும்ன்றது தான் அவர் காட்டுறாரு. இப்படி தான் ஒவ்வொரு தெய்வங்களும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு குழந்தை பிறப்பு இல்லைன்னா
ஆலமரத்தை சுற்றி வந்து அடிமடியை தொட்டு பார்த்தாலும் அந்த காலத்தில் ஒரு பெரியவங்க வச்சனம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆலமரத்தடியில் நீங்கள் போனீங்கன்னா சந்தான கிருஷ்ணன்னு அங்கே சர்ப்பங்கள் தான் வச்சுருப்பாங்க. ஆயுத நட்சத்திரத்தில் நாகதோஷம் போகிறதுக்காகவும் கர்ப்ப தோஷங்கள் விலகி அவங்க குழந்தை பிறக்கிறதுக்காகவும் அங்கே மஞ்சளால் அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆயுத நட்சத்திரத்தில் நாகராஜான்றான். ஆனால் அந்த நாகத்தின் உடல் யாருக்கான கிருஷ்ணன் தான் இருக்கார். அதுதான் காளிங்க நர்த்தனா நாகத்தை அடக்கி காலால் அவர் காப்பாற்றினார். ஒரு சரித்திரம் கிருஷ்ணனை காளிங்க நர்த்தனம் சொல்லுது. அப்படி அந்த சந்தான கிருஷ்ணன்றதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 பாம்பு பின்னி படைஞ்சு உள்ளுக்குள்ளே கிருஷ்ணன் நின்றுப்பார். இதனுடைய தத்துவம் என்னன்னா நாத பிந்துன்ற 2ஐயும் கலந்து அது ஆதியாய் அடக்கி வைத்தவன் பிறப்பாரே மகானாகிறான் என்பதை நாதபிந்து கலாவி நமோ நம அப்படின்னு பாடுகிறாரு. ஆக இந்த சர்ப்பங்கள் எல்லாருக்கும் இருக்கிறதும் நம்முடைய அகத்துக்குள்ள இருக்கிறதும் இந்த பிராணசக்தி தான். இந்த பிராணசக்தி தான் பிறப்புக்கும் காரணமாகுது. பிறப்பில் எந்த தோஷங்கள் இல்லாமல் நீண்ட ஆயுள் பெறதும் காரணமாக இருக்கிறதுனால தான் சர்ப்பதோஷம் இல்லாமல் இருக்கணும்னு ஜாதகங்கள் கொடுப்பாங்க. ரொம்ப 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 அற்புதமான ஒரு விளக்கம். நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நேயர்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இதனால தான் இந்த டாக்டரோட சிம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எலும்புல வந்து நாகம் வந்து 2 பிணைஞ்சிருக்கும். அதோட கான்செப்ட் சித்தாலையும் அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த நாடிகள் அந்த நாடிகளுடைய சிம்பிள் காலத்துல குழந்தை பிறக்கும் போதே நாடி பார்த்து தான் குழந்தை வந்து மகப்பேறு உண்டாயிருக்கானே சொல்லுவாங்க. அந்த சலனத்தை வச்சு நாடி சலனத்தை வச்சு கர்ப்பப்பேர் அடைஞ்சிருக்காங்களான்றத சொல்லிடுவாங்க. அதுக்காக தான் இந்த வளையல் போடுறதும் அதுக்கு தான். இந்த கண்ணாடி வளையல்கள்லாம் போடுறாங்களே இந்த நாடி சலனத்தை அது கட்டுப்படுத்தும், நாகதோஷத்தை கட்டுப்படுத்தும். அதனால பாம்பு எப்படி வளைய பார்த்தா உள்ள பூந்துருதோ புத்த பார்த்தா பூந்துருதோ அந்த மாதிரி பெண்கள் வளையல்கள் போட்டான்னா அந்த நாடி சலனப்பட்டு அவங்களுக்கு கர்ப்ப தோஷங்கள் நீங்கிடும் அப்படின்றதும் அது ஒரு கான்செப்ட். எல்லாமே பார்த்தீங்கன்னா தத்துவ ரீதியாக நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒவ்வொன்றும் சித்தர்களுடைய படைப்புகள் ஆகட்டும், அவங்க ஆராய்ச்சி ஆகட்டும், மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக எப்படி பார்த்தாலும் எல்லாமே ஒரு தத்துவபூர்வமாக நீங்கள் புரிஞ்சுனீங்களான்னா உங்களுக்கு அது மாதிரி விளக்கமே தேவைப்படும். வந்து சொல்ற வர்றது ஜோதிடமும் ஆன்மீகமும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். அறிவியலும் கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான். விஞ்ஞானம்ன்றது விஞ்ஞ ஞானம். முதல்ல ஆத்ம ஞானம். அந்த ஆத்ம ஞானத்துல சித்தர்கள் சொல்லாதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா விஞ்ஞானம் வந்து அதனுடைய விஞ்சிய ஞானத்தை விஞ்ஞானமா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அறிவியல் பூர்வம்னா என்னன்னா ஒருத்தர் சொன்னதை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுட்டோன்ற சொல்றதுதான் அறிவியல். அதாவது அறிவியல் இது 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 புரியாதவங்களுக்கு அதை எடுத்துக்கலாம், அது இல்லாதவங்களுக்கு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் விஷயம் ஒண்ணுதான். ஆமா, சாதாரணமா புரிஞ்சுக்கிறதுக்கு அறிவியல், அதையே சாஸ்திரபூர்வா புரிஞ்சுக்கிறதுக்கு ஆத்ம ஞானம். அதை தந்தவர் தான் சித்தர்கள். அந்த அடிப்படையில அகத்தியர் ஜோதிடரான நம்ம சீதாராமன் அவர்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நம்பரையும் நீங்கள் சொன்னீங்கன்னா நேயர்கள் இந்த ஜோதிடம் சம்பந்தமான இன்னும் பல விளக்கங்களை உங்ககிட்ட நாடி பெறுவதற்கு ரொம்ப வாய்ப்பாக அவசியம்னு கேட்டேன். அதாவது என்னுடைய தொலைபேசி எண் 93, அதாவது இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், 9383544036. நீங்கள் இந்த நம்பருக்கு வந்து கூப்பிடலாம். அதாவது ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் எதாக இருந்தாலும் நீங்கள் இந்த எண்ணுக்கு கூப்பிடலாம். அதே மாதிரி ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சொற்பொழிவு. ஐயா வந்து ஆன்மீகம் மட்டும் கிடையாது, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். இவர் வந்து பெரிய பாடல் ஆசிரியர். கிட்டத்தட்ட ஒரு 4000 பாட்டு எழுதியிருக்காரு. இவர் பாட்டு எழுதி பெரிய பெரிய தலைங்கள்லாம் வந்து பாடியிருக்காங்க. எஸ்பிபியிலேருந்து ஜானகி அம்மாலேருந்து எல்லாருமே பாடியிருக்காங்க. மிக அற்புதமான ஒரு மனிதர். நிறைய விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருக்கார். நம்ம தான் இப்போ எடுத்துகிட்டு வந்து யூடியூப் மூலியமாக உங்களுக்கு எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு உங்களுடைய ஆதரவும் இது வேணுன்றது எங்களுடைய தாழ்மையான கருத்து. இந்த சேனலை வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஐயா மிக்க நன்றி. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.